It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சுதீர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அண்ணன் பிரபு, நீங்கள் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். எங்கள் அப்பா ரிசர்வ் பேங்க்கில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் இருந்தார், ரிட்டையர் ஆகி லாஸ்ட் இயர் இறந்துட்டாங்க. ஓஹோ. அம்மா, எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பேர். சரி. அக்கா ஒருத்தங்க, நான் 2வது அண்ணன். ஓகே. என் தம்பி சுதீர், அவனுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. என்னோடய தம்பி வந்து 18 டெக்னாலஜிஸ் கம்பெனியில் ட்ரெயினராக வேலை பார்க்குறான். சரி. நாங்கள் இப்போ திருநெல்வேலியில் இருக்கோம், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் தான் தம்பி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி. கல்யாணம் ஆனால் அந்த பெண் எங்கே வந்து செட்டில் ஆகணும்? மோஸ்ட் லைக்லி திருநெல்வேலி, பட் ஓப்பனாக இருக்கும். ஓகே, நோ இஷ்யூஸ். சுதீர், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எம்இ படிச்சிருக்கேன் சார். சரி. இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. மனைவி எப்படி வேணும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு பொண்ணாக வேணும். சரி. எங்கள் கம்யூனிட்டி வந்து ஆதி திராவிடர் கம்யூனிட்டி. ஓகே. பட் ஆதி திராவிடர் ப்ளஸ் காஸ்ட் நோபார் ரெண்டுமே வந்து அக்செப்டபுள் தான். ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி நல்லா படித்த, உங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சக்கூடிய மனப்பக்குவம் உள்ள ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டிவி சுதீர், வயது 43, எம்இ முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக திருநெல்வேலியில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சுதீர் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamallai.com வெப்தளத்தில் இவரது பதிவே 11325546. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மகாலட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30. kalyanamallai.comல இவங்களது பதிவு எண் 1094636. எம்ஆர் பண்ணியிருக்கிறாங்க, பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கிறாங்க, ட்ரிச்சியில் ரிசர்ச் ஸ்காலராக இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. மகாலட்சுமி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆனந்த அனுபவம் அரோமானே. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஹரிஹரசுதன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamallai.comல இவரது பதிவு எண் 1105217. என் பேர் ஹரிஹரசுதன். நான் வந்து இங்கே சென்னையில் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் டெப்யூட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பிகாம் கார்பரேட் சேல்ஸ் முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ ஆப்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வரப்போ அவங்ககிட்ட எனக்கு பெருசாக எந்த கண்டிஷன்ஸும் இல்லை. ஒர்க் பண்ணாதது அவங்களோட விஷ். அதே மாதிரி என்னோடய அப்பா அம்மா அவங்க நல்லா பார்த்துக்கணும், அவங்களோட அப்பா அம்மா நானும் நல்லா பார்த்துக்கணும். ஹரிஹரசுதன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு
மே 10 ஞாயிற்றுக்கிழமை மதுரை தல்லாக்குளம் ராஜா முத்தையா மன்றத்தில் காலை 9 மணி முதல் சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேலும் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மாலை 3:30 மணிக்கு அந்தந்த துறையில் சாதித்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் அற்புதமான சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம். தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பொறுப்பேற்க மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் பிரபல மருத்துவர்கள் பங்கேற்ற பத்திரமா பாத்துக்கங்க, ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம். கல்யாண மாலை குடும்பத்தினுடைய உயிர் மூச்சு அப்படின்னா திரு மோகன் அவர்கள் தான். அவர்களுடைய சகோதரர்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா, சகோதரிட்ட பேசுனீங்கன்னா டபக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அவங்க எல்லாருமே எமோஷ்னலி கனெக்டட் வித் மிஸ்டர் மோகன். அவ்வளோ அவங்களுக்கு வந்து மோகன் தான் ரொம்ப ப்ரிஷியஸ். எல்லாருக்கும் தான், எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து. அந்த மாதிரி அவர் ப்ரிஷியஸாக இருக்கிற திரு மோகன் அவர்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை. அவர் உடல்நிலை சரியில்லை என்று நாங்கள் நினைத்த உடனேயே எங்களுக்கு அந்த ஆற்றுப்படுத்தப்பட்டது இவர்களுடைய ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு தான். ஐநூக்கு போயிடுங்க. அவர்கள் கையில் நாங்கள் சென்றோம். திரு மோகன் அவர்கள் சென்றார். முதல் அந்த சர்ஜரி முடிந்து அவர் வெளியில் வந்த பொழுதே, மீராமா, நட்ராஜன் சார் கவலைப்படாதீங்க, அவர் ரொம்ப சேஃபாக இருக்கார், பர்ஃபெக்டாக இருக்கார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்ததை தாண்டி 6 மாதங்களில் அவரை மிகச்சரியாக மீட்டெடுத்து இன்றைக்கு 3 ஆண்டுகளில் அவர் பரிபூர்ணமாக குணமடைத்து விட்டார் என்று எங்கள் கையில் அவர்கள் ஒப்படைத்திருக்கின்றார்கள். லட்சோபிலட்சம் கல்யாண மாலை குடும்பத்திற்கு திரு மோகன் அவர்கள் மிக மிக முக்கியம். அப்பேற்பட்ட திரு மோகன் அவர்களை காப்பாற்றி எங்கள் கையில் ஒப்படைத்த டாக்டர் அருண் அவருக்கும் திரு வெங்கட் அவர்களுக்கும் கல்யாண மாலையின் லட்சோபிலட்சம் ரசிகர்கள் சார்பில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்றி கூறி டாக்டர் அருண் அவர்களை பேச அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு மங்களகரமான ஒரு நல்லதொரு மேடையில் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு ஒரு டாப்பிக்கை கொடுத்து மீரா மேடம் என்னை பேச சொன்னும் போது நான் சொன்ன ஒரே விஷயம் இதுதான். இந்த கிட்னியை பற்றி நாங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டால் கூட எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். அதை இதை பற்றி போய் பேச சொல்கிறீங்களே மேடம் அப்படின்னு. ஏதாவது கார்டியாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு ஹார்ட்டை பற்றி பேசுங்க. அது ஒரு இதயம்னாலே மக்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுரும். இந்த கிட்னி மேலே அது மாதிரி ஆர்வமே ஏற்படுறதில்ல. இதயத்தை பற்றி அந்த கால கவிஞர்களிலிருந்து இலக்கியம்லேருந்து இந்த காலத்தில் வர எமோஜியில் வரைக்கும் எல்லாத்துலேயும் இதயம் இருக்கும், கிட்னியெல்லாம் இருக்காது. அதை பற்றி ஒரு மக்களுக்கு எப்போவுமே அது ஒரு சிம்பிள் ஆஃப் லவ், அன்பு, காதல், வீரம், எல்லாத்துக்கும் இதயத்தை கொண்டு போய் போட்டுருவாங்க. பாட்டே பார்த்தீங்கன்னா இதயம் போகுதே, இதயம் ஒரு கோயில், இதயமேன்னு தான் எழுதுவாங்களே தவிர எவனும் கிட்னியெல்லாம் எழுத மாட்டான். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவேன்னு கவிஞர் சொல்கிறாரு. விழியில் விழுந்தது போய் எங்கே இதயத்தில் கலக்கிறது? மெடிக்கலாக அது பாசிபிலிட்டியே இல்லை. இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது யாருன்னா பிரெயின் தான். இப்போ அந்த மூளைக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் இதயத்து மேலே. நீ பம்ப் பண்ணுற வேலையை மட்டும் பாரு, மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாதா அது? இதுக்கே அந்த நிலமைனா அப்போ கிட்னி அது கிடக்குது சார் அப்படின்னு தான் பாதி பேர் நினைக்கிறாங்க. அப்போ கிட்னியை பற்றி நாங்கள் பேசலாம், அப்போ யார் தான் பேசுகிறது? அப்போ கிட்னிங்கிறது என்ன? இந்த உடம்பு என்ற கூட்டுக்குள் சேரும் அழுக்குகளை தினமும் சுத்தம் செய்யும் ஒரு மெகா ஃபில்டர். இரவு பகலாக 24 மணி நேரமும் வேலை செய்து நம்மளது குப்பைகளை அகற்றும் ஒரு தூய்மை பணியாளர்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிட்னியில் ஒரு கிட்னிலையும் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 25 லட்சம் மைக்ரோ ஃபில்டர்ஸ் இருக்குது. அந்த 25 மைக்ரோ ஃபில்டர்ஸையும் நீங்கள் 1 by 1 கோர்த்திங்கன்னா அதோட லென்த்து மட்டும் 80 கிலோமீட்டர் வரும். எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆர்கன்னு பாருங்கள். அதை பாதி பேர் ஆனால் அதை பெருசாக மதிக்கவும் மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். எதனால் அந்த கிட்னி கெடுதுங்கிறதையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைங்களா? ஸோ பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேடம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 2 கிட்னி இருக்குது அப்படின்ட்டுன்னு, ஒன்றா கெட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்கள் கிட்னி பாதிப்படையும் பொழுது 2 கிட்னிகளும் சேர்ந்து தான் பாதிப்படையும், தனித்தனியாலாம் பாதிப்பாகாது. ஒரு கிட்னி ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் இன்னொரு கிட்னியெலாம் ஃபெயில் ஆகாது. ஃபெயிலியர் ஆச்சுன்னா 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் 80% கிட்னி ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சிம்டமும் இருக்காது, நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க.
அது பல வருஷம் ஆகலாம். ஆனால் அந்த கடைசி 10-20% டேமேஜ் ஆகிறதுக்கு பல நாட்கள்லேயே முடிஞ்சிடும். ஸோ பல பேருக்கு அதை பற்றி தெரியாமையே அந்த கிட்னி டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த கிட்னி என்ன தான் டேமேஜ் பண்ணுது, அப்படி என்ன தான் நம்ம அந்த கிட்னி எதனால் நம்ம டேமேஜ் ஆகுது? இப்போ எல்லார் வீட்லேயும் நீங்கள் ஒரு வாட்டர் ஃபில்டர் வாங்கி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எத்தனை மேக்ஸிமம் 6 மாதம் 1 வருஷம் தூக்கி போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தான் இந்த ஃபில்டரும். ஸோ நமக்கு பிடித்த எல்லா விஷயங்களும் அந்த ஃபில்டரை டேமேஜ் பண்ணும். அது என்னென்ன? சர்க்கரை, கொழுப்பு, உப்பு. உடம்புக்கே என்னென்ன பாதகம் ஏற்படுதோ எல்லா பாதகங்களும் இந்த ஸ்லோ பாய்சன்னால் தான் ஏற்படுது. இதை நாம் கிட்டத்தட்ட மேடம் சொன்னாங்க, நம்ம புராண காலத்தில் அந்த மாதிரி இருந்தோம், முன்னொரு காலத்தில் இருந்தோம் அப்படின்ட்டுன்னு. பட் அதெல்லாம் நம்ம என்றைக்கோ மறந்துட்டோம். நாம் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டோம். சர்க்கரை இல்லாமையோ உப்பு இல்லாமையோ நம்மளால் வாழ்க்கையை ஓட்ட முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு காஃபியில் சர்க்கரை போடாமல் யாரும் சாப்பிட்றோம்? ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அதில் இருந்து லஞ்சுக்கு ரைஸ் சாப்பிட்ற வரைக்கும். அரிசி நம்மளோட உண்மையான உணவாக கிடையாது, எப்பயோ நடுவில் வந்த உணவு தான் அது. அது இல்லாமல் நம்ம சாப்பிட முடியுதா? அதில் நம்ம சேர்த்துக்கிற ஒரு ஐட்டமும், குழம்பாகட்டும், காய்கறி ஆகட்டும், ரசமாகட்டும், எல்லாத்துலேயும் உப்பு. அதை உப்பு வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வீரத்தோடு சேர்த்திடுறாங்க. வீரமானத்தோட, இதயத்தை இதோடு சேர்த்துற மாதிரி உப்பு வீரமானம். உப்பு இல்லாத பண்ணிட்டும் குப்பையிலே, நீ சூடு சொல்கிறனாக்கா உப்பு போடாமல் சாப்பிடணும் அப்படின்ட்டு. இப்படி சாப்பிட்டு நம்மளோட ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? உப்புக்கு 5 கிராம். ஒரு ஆவரேஜ் தமிழன் எவ்வளோ சாப்பிட்றான்னு தெரியுங்களா? 12 கிராம். ஸோ இத்தனையும் சாப்பிட்ட பிறகு வியாதிகள் வராமல் எப்படி இருக்கும்? சுகர் டயபெட்டிஸை காஸ் பண்ணும், உப்பு ஹைப்பர் டென்ஷனை காஸ் பண்ணும். இது ரெண்டும் கிட்னியை டேமேஜ் பண்ணிவிடும். இந்த பழக்கத்திலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியுமானே தெரியல. ஸோ கொஞ்சம் உடம்பை பார்த்துக்காங்க, இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்காங்க, சுகர் பிபி கம்மி பண்ணிக்கோங்க, போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா கேட்ட உடனே நேராக போய் ஒரு ஜிம்மில் மெம்பர்ஷிப் எடுத்துடுறாங்க. ஒரு 2 நாளைக்கு இந்த பத்தியமெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் கிடக்குறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி முதல்ல ஜிம்முக்கு போகிறத நிறுத்துறாங்க, அப்புறம் டயட்டை விட்டுறாங்க. கல்யாண மாலை பேச்சரங்கத்தில் பத்திரமா பார்த்துக்குங்க, கிட்னியை பாதுகாப்பது பற்றி தொடர்கிறார் டாக்டர் அருண்குமார் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ராஜாமணி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ஸ்ரீனிவாசன், அம்மா லக்ஷ்மி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். பையனை பற்றி. என் பையன் தான் ராஜாமணி. நான் விஓசி போர்ட்ரஸ்ட் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். சரியா சார்? பையனும் விஓசி போர்ட்ரஸ்ட்டில் ப்ரைவேட்டாக லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. சரி. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறாரு. சரி. ஒரே பையன் தான் எனக்கு. ஓகே. நான் சைவ செட்டியார், எதிர்பார்ப்பு சைவ செட்டியார், சைவ பிள்ளை, ஓதுவார். ஓகே. இது 3 கொடுக்கலாம், அதை எதிர்பார்க்குறேன் சார். திருநெல்வேலி, கோயில்பட்டி, தென்காசி இந்த டிஸ்ட்ரிக் சரௌண்டிங்கில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நம்முடைய வருங்காலத்துக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்குங்கிறத. சரி. வேலை பார்த்தா நல்லது, இல்லைன்னா வேலை பார்த்ததுக்கும் ஓகே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்லுங்கள். பையன் நல்ல அமைதியான பையன் தான். சரி. எங்கள் பொண்ணு நல்ல மருமகளா வேணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க நீங்கள். உடனடியாக ராஜாமணிக்கு ஒரு நல்ல மனைவி வருவாங்க, உங்களுக்கு இதமான ஒரு மருமகள். கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக அமையணும்னு வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் ராஜாமணி, வயது 29, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவர், லேப் டெக்னீஷியனாக தூத்துக்குடியில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜாமணி பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவே 11333242. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பாஸ் ஃபார் பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராஜ்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. kalyanamali.comல இவரது பதிவு எண் 950279. பிஇ, மேலும் யூஎஸில் எம்எஸ் முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ராஜ்குமார் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராஜா பெருமாள் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1135972. வணக்கம், என் பேர் ராஜா பெருமாள். நான் பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஓரளவு படித்த
குடும்பத்தை நல்லா வழிநடத்தக்கூடிய பெண்ணாக நான் எதிர்பார்க்குறேன். விவாகரத்தானவர் ராஜா பெருமாளுக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 24, அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MBBS முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 25 வயது முதல் 29 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த மருத்துவ மேற்படிப்பு படித்த தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9952088900. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் பத்திரமா பார்த்துக்குங்க தொடர்கிறது. தமிழ்நாட்டில் போன வருஷம் கவர்மெண்ட் ஒரு சர்வே பண்ணாங்க. 10 to 15% ஆஃப் தமிழக மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாமையே 10 to 15% மக்களுக்கு ஆல்ரெடி கிட்னி டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன கொடுமைன்னா 50% ஆட்களுக்கு எதனால் ஆரம்பிச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு பிபி சுகர் இருந்ததே கூட தெரியல. ஸோ அந்தளவுக்கு அதை பற்றி யாரும் யோசிக்கிறதில்ல, பார்த்துக்கிறதும் இல்லை. ஒன்று ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக வாழணும். சரி, அப்படி முடியலையா அட்லீஸ்ட்டு நம்ம பிபி சுகரை கண்ட்ரோலாவது வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு டாக்டர், நல்ல டாக்டரை பார்த்து, ஃபேமிலி டாக்டரை பார்த்து மாதம் ஒரு பிளட் டெஸ்ட், என்னென்னமோ செலவு பண்ணுறோம். உங்கள் உடம்பு தானே, அதுக்கு செலவு பண்ணுறது என்ன தப்பு? ஒரு சுகர், ஒரு கிரியாட்டினின், ஒரு யூரின் எக்ஸாமினேஷன், ஒரு கொலஸ்ட்ரால், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பிரச்சனைகள் இருந்தால் அது சரி பண்ணிக்கணும். சில சமயம் அதுவே உங்களுக்கு ஒரு உந்துதலாகவும் இருக்கலாம். நான் சரி நம்ம சாப்பாடெலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லா வாழலாம் அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அப்படி சொல்கிற மக்களும் டாக்டர்கிட்ட போனால் அவன் டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு, அவர் மாத்திரை எழுதி கொடுப்பாரு. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இல்லை கூகுளுக்கு போயிடுவோம், அவர் தான் நிறையா சொல்லுவார், டாக்டர் கூகுள், அவர்கிட்ட போயிடுவாங்க. கூகுளில் போய் இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்குவாங்களேன், ஹவு டு க்யூர் தான் போடுவான் அவன். ஹவு டு கண்ட்ரோல் டயபெட்டிஸ்னு இருக்காது. டயபெட்டிஸ் ரிவர்சல், ஹைப்பர் டென்ஷன் ரிவர்சல் பை நேச்சுரோபதி. அமேசான், ஹிமாலயா மலைகள்லேருந்து மூலிகைகளை வச்சு, சீடை வச்சு உங்களால் குணப்படுத்திடுறோன்றாங்க. இந்த மாதிரி கண்டதை நம்பியே பாதி பேர் அவங்க உடம்பை கெடுத்துக்கிட்டு அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்ப கெட்டு போகிற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் தான் வந்து சேர்றாங்க. எப்போ எல்லாருக்கும் இருக்க அதே ஆட்டிடியூட் தான். ஒரு சினிமாவில் சொன்ன மாதிரி, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா பெரிய மனுஷங்களாம் அந்த சுச்சுவேஷன்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதையே சொல்லியே நீங்கள் பார்த்துக்குவீங்க, கிட்னியெல்லாம் அதை பார்த்துக்காது, அது போயிடும். ஏன் திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த கிட்னி மட்டும் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை திருப்பியும் பெட்டர் ஆக்கிறதுக்கோ, அதோட ஃபங்க்ஷன்ஸை பெட்டர் பண்ணுறதுக்கோ, அதை வந்து ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்கோ எந்த மெடிசனும் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் கிடையாது. கிட்னி ஒரு பக்கம் டேமேஜ் ஆனதுன்னா ஆனது தான், 20% போனதுன்னா போனது தான். அது திருப்பி அதை 20% பெட்டர் ஆக்கலாம் மருந்தே கிடையாது. அதிலிருந்து மேலும் டேமேஜ் ஆகாமல் தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை சரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி போயிடுச்சுன்னா என்ன தான் பண்ணுறது? சரி, எனக்கு தெரியல சார், நான் அதை பற்றி நான் கவனிக்காமே விட்டுட்டேன், என் கிட்னி போயிடுச்சு, 2 கிட்னியும் போயிடுச்சு அப்படின்னா, உங்கள் மொத்த ரத்தத்தையும் வெளியில் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு கழுவியாக திருப்பி அனுப்பணும். இதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். உடம்போட அடுக்கையெல்லாம் வெளியில் எடுத்து சுத்தம் பண்ணி தான் திருப்பி அனுப்பணும். ஸோ ஒரு டயாலிசிஸ்ங்கிறது உங்கள் ரத்தத்தை சுத்தம் பண்ணுற அந்த மெஷின். அதில் போய் நீங்கள் ஒரு கிட்னி ஃபெயில் ஆனவங்க போய் டயாலிசிஸ் மிஷினில் உட்காந்திங்கன்னா 3 மணி நேரம் அதில் உட்காரணும். வாரத்தில் 2 இல்லை 3 தடவை போய் உட்காரணும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அதோட ஹாஸ்பிட்டலோடய போயிடும். இது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயினையும் ஏற்படுத்தும். இதை நினச்சி பாருங்கள், வாழ்நாள் முழுக்க செய்யணும் அப்படின்னா. அப்போ என்ன தான் செய்கிறது இந்த கிட்னி பேஷண்ட்ஸை? இத்தனை பேர் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ டயாலிசிஸ் சென்டர்ஸ் வந்துருச்சு. ஏன்னா அதோட நம்பர் பெருகிட்டே போகுது. மக்களுக்கு அது விழிப்புணர்வு இல்லாமல் கிட்னி டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் போயிட்டே இருக்காங்க. அப்போ வேறு எங்கே தான் போகிறது இந்த கிட்னிக்கு? யாராவது ஒருத்தர் இருந்து தான் நம்ம கிட்னி எடுத்து வைக்கணும். இத்தனை ஏஐ, கோடிங், டெக்னாலஜி, சயின்ஸ் இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. ஸோ யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து நாம் இந்த கிட்னியை எடுத்து தான் வச்சு ஆகணும். இந்த காலத்தில் யார் சார் கிட்னி கொடுப்பா? ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கிட்னி சரி ரொம்ப கஷ்டப்படுறாரு, கிட்னி கொடுங்கன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு அந்த வியாதி இல்லாமல் இருக்கணுமே. எல்லாருக்கும் பிபி சுகர்,
அப்போ அவங்ககிட்ட இருந்து எப்படி எடுக்க முடியும்? இந்த பெருசாக பேசுவாங்க பாருங்கள், இதயத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. இதயத்தை கொடுத்து அது ஒன்று தான் இருக்குது, கிட்னி வேணால் 2 இருக்குது, 1 கொடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்னி தான் உண்மையான சிம்பிள் ஆஃப் லவ். அன்பை வெளிப்படுத்துகிற சிம்பிளாக கிட்னி தான் இருக்கணும். முதல்ல இதயத்தை தூக்கணும் வெளியில். ஸோ இப்போ சொந்தக்காரங்கிட்ட இருந்து கிட்னி எடுக்க முடியலன்னா அப்போ யார்கிட்ட இருந்து எடுக்கிறது? மூளைச்சாவு அடைந்தவர்கள், ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போகிறாங்க, மூளைச்சாவு அடைந்தவர்கள்கிட்ட வந்து கிட்னியை தானமாக பெறலாம். கிட்னி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா உறுப்பையும் தானமாக பெறலாம். ஒரு படத்தில் NS கிருஷ்ணன் அவர்கள் வந்து எம்ஜிஆரை பார்த்து கேட்பார், தானத்தில் சிறந்தது எது, அன்னதானம் பொருள் தானமா அப்படின்வார். எம்ஜிஆர் அவர்களும் சிரிச்சுக்கிட்டே தானத்தில் சிறந்தது நிதானம்னுவார். அவரே இன்றைக்கி இருந்திருந்தால் கூட தானத்தில் சிறந்தது உடல் உறுப்பு தானம்னு தான் சொல்லியிருப்பார். ஒரு உடல் உறுப்பையும் நீங்கள் தானம் பண்ணும்போது ஒரு மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் அவளை சார்ந்திருக்கும் அத்தனை உறவினர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு மேடையை அமைத்து கொடுத்த மீரா மேடத்துக்கும் இந்த கிட்னியை பற்றி பேச வைத்த கல்யாண மாலை நிறுவனத்திற்கும் என்னோட இதயம் கனிந்த கிட்னி கனிந்த நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் அருண் அவர்களே. இந்த மாதிரியான அறிவு வெளிச்சம்தான் நமக்கு கண்ணை திறக்கும். ஏதோ ஒரு 10 பேர் தன்னுடைய வாழ்க்கையை செப்பனிட்டு கொண்டால் அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த வெற்றி என்று நாங்கள் நினைக்கின்றோம். பெருகி வரும் புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பது எப்படி? பேச வருகிறார் டாக்டர் வெங்கட், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். அடுத்த வாரம் என்னோட ஜோடியாக் சைனே கேன்சர் தான். நான் வந்து டெய்லி காலேஜ் போவேன். என் வீட்டிலேருந்து இந்த காலேஜ் போகிற வழியில் வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கும். டெய்லி அந்த பேஷண்ட் சஃபர் பண்ணுற பார்த்து ஐ தாட் ஐ ஷுட் டூ சம்திங் டு ஹெல்ப் த பேஷண்ட் அவ்வளோதான். சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை தல்லாக்குளம் ராஜா முத்தையா மன்றத்தில் காலை 9 மணி முதல் சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேலும் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு மாலை 3:30 மணிக்கு அந்தந்த துறையில் சாதித்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் அற்புதமான சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம். தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பொறுப்பேற்க மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.